காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையை நடத்தி வருகிறார். இதில் பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் விமர்சனம் செய்து வருகிறார். தற்போது உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். அமேதியில் நடந்த யாத்திரையின் போது ராகுல் காந்தி பேசினார். அப்போது அவர் கூறும்போது, பிரதமர் நரேந்திர மோடியின் வாரணாசி பாராளுமன்ற தொகுதியில் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு சாலையில் கிடப்பதை பார்த்தேன். அங்கு இரவில் வாத்தியங்கள் முழங்குவதையும் மது அருந்திவிட்டு சாலையில் நடனமாடுவதையும் பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்தின் எதிர்காலம் இரவில் மது அருந்தும் நபர்களுடன் நடனமாடுகிறது. மறுபுறம் ராமர் கோவிலில் பிரதமர் மோடியும் அம்பானியும் அதானியும் காணப்படுவார்கள். அங்கு நீங்கள் இந்தியாவின் அனைத்து கோடீஸ்வரர்களையும் பார்ப்பீர்கள். ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது தலித் நபரை கூட பார்க்க முடியாது என கூறினார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வரும் மார்ச் 9ஆம் தேதி வெளியிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டி நிலவும் என்று தெரிகிறது. இப்படி இருக்கையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் மத்தியில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக அதிக இடங்களை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்த வடமாநிலத்தை சேர்ந்த அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் தற்போதைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை அதிமுகவினர் அதிகமாக பகிர்ந்து வருகின்றனர். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரசாந்த் கிஷோரிடம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருவர், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கடந்த தேர்தலை சந்தித்த அதிமுக மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர், தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆற்றலை மிக குறைவாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். யாராவது அப்படி அவரை குறைத்து மதிப்பிட்டால் அது அவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறாகும் என கூறியுள்ளார். அவரது இந்த பேச்சின் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் கூறியுள்ளார். எனவே அவரது இந்த கணிப்பை அதிமுகவினர் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் மதுரைக்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக கூட்டணி அமைக்கப்படும். திமுகவை எந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்? கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே தவிர இன்னும் முடிவு செய்யவில்லை. எனவே பொறுத்திருந்து பாருங்கள் என்று தெரிவித்தார். ஏன் ஒடிசாவில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமலேயே நடத்தவில்லையா? தெலுங்கானாவில் அப்படி இருக்கிறதா? ஆந்திராவில் அப்படி இருக்கிறதா? மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்கிறதா? பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்திதான் அந்த மாநிலத்தில் ஜெயிக்கவில்லை. 2014 ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி ஜெயிக்கவில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார்கள். எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் எஜமானர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் கூட்டணி என்று வந்தபோது கூட்டணி தர்மம் என்று வந்துவிடுகிறது. எனவே தேசிய அளவில் எடுக்கும் முடிவு சில நேரங்களில் பாதிக்கிறோம். திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் வராது. இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என கூறினார். மக்கள் நீதி மையத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அலுவலகத்தில் கமலஹாசன் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் அவர் பேசியதாவது, முழுநேர அரசியல்வாதி யாரும் கிடையாது. முழு அரசியல்வாதி என்பது ஏதும் இல்லை. முழுநேர அப்பனும் இல்லை, முழுநேர மகனும் இல்லை. நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல, சோகத்தில் வந்தவன். இந்த மாநில கொடி இங்கு வழங்கப்படும் உணவு, இந்த மேடை எல்லாம் என் சம்பாத்தியத்தில் வந்தது. நான் திமிராக பேசுகிறேன் என்று சொல்லுவார்கள். இந்த திமிர் பெரியாரிடம் இருந்து வந்தது. என்னை அரசியலில் இருந்து போக வைக்க முடியாது. நமக்கு தேசம்தான் முக்கியம். கட்சியின் கொள்கைகளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். விவசாயிகளுக்கு தமிழக அரசு செய்த 10% கூட மத்திய அரசு செய்யவில்லை. தேசத்தின் குடியுரிமை ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. ஓட்டுக்காக பணம் வாங்குவதை நிறுத்தினால் ஏழ்மை முடியும். கோவை தெற்கில் நான் தோல்வியுடைய காரணம் 90,000 பேர் வாக்களிக்கவில்லை. தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்தால்தான் மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும் என்று கூறினார். சென்னை மாநகராட்சியின் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். அதில் உள்ள முக்கிய அம்சங்கள்: LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 64,022 மாணவர்களுக்கு 1 ஷிட்சு 2 செட் சாக்ஸ் வழங்க 3.59 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 24,700 மாணவர்களை பள்ளி சுற்றுலா அழைத்து செல்ல 47.25 லட்சம் நிதி ஒதுக்கீடு. 255 பள்ளிகளுக்கு 7.64 கோடி ரூபாயில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். சென்னை பள்ளிகளில் உடனடி பழுது பார்க்கும் பணிக்கு 1.32 கோடி ரூபாய் வழங்கப்படும். சென்னை பள்ளி மாணவர்களுக்கு வண்ண அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் நிர்வாகி AV ராஜு தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கூவத்தூரில் MLAக்கள் தங்கியிருந்த MLA வெங்கடாசலம் நடிகை த்ரிஷா தான் வேண்டும் என்று அடம்பிடித்தார் என்றும், நடிகரும் முன்னாள் MLAவுமான கருணாஸ் தான் அங்கே நடிகைகளை வரவழைக்க ஏற்பாடு செய்தார் என்றும் AV ராஜு கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. முன்னாள் அதிமுக நிர்வாகி AV ராஜுவின் இந்த பேச்சுக்கு பல்வேறு திரையுலக பிரபலங்கள் மற்றும் பெப்சி சங்கமம் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தது. தன்னை பற்றி அவதூறாக பேசிய முன்னாள் அதிமுக பிரமுகர் AV ராஜு மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடிகை த்ரிஷா தெரிவித்துள்ளார். கவனம் ஈர்ப்பதற்காக எந்த அளவுக்கும் கீழே இறங்கக்கூடிய நபர்களை பார்ப்பதற்கே அருவருப்பாக உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார்.
இதனிடையே கூவத்தூர் விவகாரத்தில் தன்னை தொடர்புபடுத்திய அவதூறு கருத்துக்கள் கூறியதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக ஒரு அனுப்பியுள்ள நோட்டீஸில் அவதூறு பேச்சால் நான் மட்டுமின்றி தனது குடும்பத்தினரும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளோம். ஏவி ராஜுவின் கருத்து தனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 24 மணி நேரத்தில் பொது வெளியில் மன்னிப்பு கேட்காவிட்டால் ஏவி ராஜு மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வெங்கடாச்சலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். வெங்கடாச்சலத்தை தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கருணாஸ் ஏவி ராஜு மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் 18ஆம் தேதி இரவு நடத்திய 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசின் நிறுவனங்கள் மூலம் பருப்பு வகைகள், சோளம், பருத்தி ஆகிய விளைபொருட்களை குறைந்தபட்சம் ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து கொள்வதாக மத்திய அரசு உத்தரவாதம் அளித்தது. விவசாயிகள் நலன் சாரா இந்த முன்மொழிவுகளை நிராகரிப்பதாக விவசாயிகள் 19ஆம் தேதி தெரிவித்தனர். 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும்படியும் அமைதியை நிலைநாட்டவும் விவசாயிகளுக்கு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.